ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. டெல்லி நீண்ட நாட்களுக்கு அதிர போகுதுங்கிறது இன்னைக்கு வர செய்திகளை பார்த்தாலே தெளிவா நமக்கு புரியுது. விவசாயிகள் டெல்லியை முற்றுகிட இன்னைக்கு பேரணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா 2020 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து இதே பஞ்சாப், ஹரியானா, ஊபி விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் செவிசாச்சு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ரத்து பண்ணாங்க. அதற்கு பிறகு விவசாயிகள் வச்ச பல கோரிக்கைகளையும் நாங்க பரிசீலனை பண்றோம்னு சொல்லிட்டு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில தான் விவசாயிகள் அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. இப்ப ஆட்சியே முடிய போகுது, எங்களுக்கு கொடுத்து நீங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே கிடையாது, நாங்க விட மாட்டோம், நாங்க திருப்பி எங்க போராட்டத்தை தொடருவோம்னு சொல்லிட்டு விவசாயிகள் அறிவிச்சப்பவே மத்திய அரசாங்கம் ஆடி போனாங்க. முக்கியமா சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா, இந்த 2 விவசாய சங்கம் தான் இந்த பேரணிக்கு, இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதன் பேர்ல தான் பஞ்சாப்ல ஆயிரக்கணக்கான விவசாயிகள், ஹரியானா ஆயிரக்கணக்கான விவசாயிகள், ஊபியில ஆயிரக்கணக்கான விவசாயிகள், மொத்தம் சேர்த்தா லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வைக்கிற கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் 6. MS சுவாமிநாதன் பரிந்துரை செய்த குறைஞ்சபட்ச அந்த ஆதரவு விலை, அந்த சட்டத்தை ஏற்றணும். அதன் பிறகு அந்த லக்கிம்பூர் கேரி பகுதியில 4 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க வன்முறையால. அதுக்கு காரணம் இணையமைச்சருடைய பையன், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, கார் ஏத்தி அந்த சம்பவம் ஆஷிஷ்ங்கிறவர் பண்ணாரு. ஆமா, அதற்கு பிறகு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மாசம் 10,000 கொடுக்கணும் உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இப்ப லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை முற்றுகிட போய்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னேற்பாடுகள் பலமா தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்க எல்லையை நீங்க மூடினா நாங்க மெட்ரோ வழியாவது உள்ள வருவோம்னாங்க. கடைசியில் மெட்ரோவுக்கு லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்கு டெல்லியில. ஏன்னா விவசாயிகளோட உறுதியை பார்த்து 2020 ஆடி போனாங்க. இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கப்ப இங்க இருக்கிற அந்த இந்தியா ஃபுல்லா பரவிடுச்சுன்னா கடைசியில் ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்துடும், ஆட்சி போறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லிட்டு மோடி அரசாங்கம் கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு தான் தெரியுது. ஏன்னா இப்ப எல்லையில என்னென்ன வச்சிருக்காங்கன்னா, முட்கம்பிகள், பெரிய பெரிய கான்கிரீட் சுவர்கள், கண்டெய்னர்கள், நிறைய துணை ராணுவ படையினர் 50 கம்பெனி மேல வச்சிருக்காங்களாம். இப்ப என்ன விவசாயிகள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஏற்கலப்பை இருக்கும், மம்முட்டி இருக்கும், டிராக்டர் இருக்கும். ஆனா இவங்க பாரு என்னென்னவோ வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த பஞ்சாப், ஹரியானா, ஷம்பு பகுதியில விவசாயிகள் வர்றப்ப அவங்க மேல கண்ணீர் போய் கொண்டு வீசிருக்காங்க. இதே மாதிரி 2020 இதே மாதிரி வந்தப்ப இதே பகுதியில கண்ணீர் போய் தூக்கி வீசுவாங்க, கலைஞ்சு போயிருவாங்கன்ட்டு. கடைசியில கலைஞ்சு போகவே இல்லை. அதே மாதிரி சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, அதுவும் ட்ரோன் வழியா கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டிருக்கு. அந்த ஆயுதங்கள்லாம் பார்க்கும்போது அது எதிரிகளுக்கு நோக்கி பயன்படுத்துற மாதிரியான ஆயுதங்களை விவசாயிகளை நோக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. இதே பிரதமர் மோடி உட்பட எல்லாருமே அந்த நாடாளுமன்றத்துல பேசும்போது விவசாயிகளோட வலி எங்களுக்கு தான் புரியும், பிஜேபிக்கு தான் அவங்களோட வலி புரியும்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கே வலி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியா விவசாயிகள் மேல இப்ப தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. போலீசார் பல இடங்கள்லயும் தாக்குதல் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சி, ஒரு கலவர காட்சி தான் அங்க இருக்கு. போலீஸும் அவங்க மேல தாக்குறாங்க. இப்போ விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த பேரிகேட் இதெல்லாம் வச்சிருந்தாங்களா அதை ஒவ்வொன்றா நீக்கிட்டு நாங்க உள்ள வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. போன முறையே அந்த 2020 கூட்டினப்பே 1 வருஷம் காக்க வச்சாங்க. அதுல பலர் உயிரிழந்திருந்தாங்க. பல விவசாயிகள் அங்க குளிர்ல, வெயில்ல, நோய்வாய்ப்பட்டெல்லாம் உயிரிழந்திருந்தாங்க. அவங்களுக்குமே நீதி கிடைக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ திரும்ப அந்த மாதிரி கூடிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் மோடி அரசு இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, அதுவே நீண்ட போராட்டம் தான். இப்ப விவசாயிகள்லாம் விவசாயிலாண்ட அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அறுவடை எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் வித்துட்டு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தேவையான டீசல், தேவையான கூடாரங்கள், தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வராங்க. ஏன்னா இவங்க முன்னாடியே ஆல்ரெடி பாத்துருக்காங்க 2020 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் நாங்க தயாரா தான் வருவோம், என்ன ஆனாலும் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாலும் நாங்க கிளம்ப மாட்டோம் அப்படிங்கிறத விடாப்படி இருக்காங்க விவசாயிகள். ஆக்சுவலி விவசாயிகள் மண்ணில் பாறையே மணலாக்கி அதுல விவசாயம் பாக்குறவங்க, இவங்க எவ்வளவு தடுப்பு வச்சாலும் அதெல்லாம் ஈஸியா தாண்டி தான் அவங்க போயிருவாங்கன்னு தெரியுது. மாநில அரசாங்கம், டெல்லியோடைய மாநில அரசாங்கம் ஆம் ஆத்மி அரசாங்கம் தான். அங்க நிறைய மைதானங்கள்லாம் இருக்கான். அதனால மைதானத்தை இப்ப திறந்த வெளி சிறைச்சாலையா மாத்திரலாம், அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கேட்டிருக்காங்க. ஆனா மாநில அரசாங்கம் அதை மறுத்திருக்காங்க. ஏன்னா பஞ்சாப்ல இருந்துதான் அந்த டிராக்டர் பேரணி ஆரம்பிச்சிருக்காங்க. பதேகர் சாஹிப் அப்படிங்கிற பகுதியிலிருந்து. பஞ்சாபோடைய முதல்வர் ஆதரவா இருக்காரு, டெல்லியோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவா இருக்காங்க.
ஏன்னா 2020 அமரேந்திர சிங் அவரே இந்த களத்துல இறங்கி விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணாரு. ஆமா, ஆனா இப்போ பிஜேபியோட இருக்காரு அவரு, அது வேற கதை. ஆனா வந்து இவங்க பிரதமர் மோடி வந்து என்ன பேசுறாரு, எங்க போனாலும் ஜனநாயகத்தின் தாய் இந்தியா அப்படின்னு பேசுறாரு. இந்தியா முழுக்க சோறு போட்ட விவசாயிகளுக்கு டெல்லியில போராட இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு உரிமை இல்லாத மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சீன எல்லையை வந்து பாதுகாக்குங்க, நிறைய செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா டெல்லிக்கு வந்து ஒரு எல்லையை கட்டி இவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து தீவிரவாதிகளை தடுக்கிற முறையில இருக்கு இவங்க வச்சிருக்க எக்யூப்மெண்ட் எல்லாம் பாக்குறப்ப. ஆமா, அதெல்லாம் வந்து சோறு போற விவசாயி ஆல்ரெடி மத்திய இணையமைச்சரே வரும்னு சொன்ன மாதிரி விவசாயிகளை டிராக்டர் எல்லாம் ஏத்தி அவரோட பையன் வந்து கொண்டாங்க. அதுக்கும் நீதி கேட்டு தான் வந்து போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள். சரி, இந்த போராட்டத்தை எப்படியா கட்டுப்படுத்திடலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு ஏதாவது போடலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. அவங்க யோசிக்கட்டும். ஆனா இடையில வந்து பார் கவுன்சில்ல இருந்து ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அதை விசாரிச்ச சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில வழக்கறிஞர்கள் இந்த டெல்லி ஃபுல்லா கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கு, ஸ்கூல்ஸுக்கு லீவ் விட்டுருக்காங்க, அப்படியே டெல்லியே ஸ்தம்பிச்சிருக்கு விவசாயிகள் போராட்டத்தினால. அதனால ஓகே, எங்களுக்கு அதெல்லாம் புரியுது, அதனால வழக்கறிஞர்கள் ஒருவேளை வர முடியல கோர்ட்டுக்கு அப்படின்னா நாங்க நீங்க வரல அப்படிங்கிறத பதிவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உறுதியை வந்து சந்திரசூட் கொடுத்திருக்காரு. பட் இப்ப டெல்லிக்குள்ள வர்றோங்கிறதுல 100% உறுதியா இருக்கும்னு தான் அங்க உள்ள விவசாயிகள் பேசிட்டு இருக்காங்க. நீதிபதி சொல்றத பார்த்தா போராட்டத்துக்கு ஆதரவு இருக்க மாதிரிதான் தெரியுது இன்டைரக்டா. பட் அப்படின்னு சொல்லிட முடியாது, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா என்னன்னா, இன்னைக்கு வந்து மெட்ரோக்கு லீவ் விட்டுருக்காங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க, காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க. நீங்க ஒரு நாள் லீவ் விடலாம், 2 நாள் லீவ் விடலாம். விவசாயிகள் வந்து ஒரு வருஷம் தங்க கூட தயாரா தான் இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா நீங்க லீவ் விட முடியுமா? அது முக்கியமா தலைநகர் டெல்லிக்கு முடியாது, வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இது ஒரு நீண்ட போராட்டமா போகும் போலதான் வந்து தெரியுது. ஆனா வந்து இப்ப டெல்லியை பத்தி பேசும்போது ராஜ்யசபா தேர்தல் வந்து பிப்ரவரி 27 சொல்லியிருக்காங்க. டெல்லியில தான் எல்லா தேர்தல் வேற வரப்போகுது. சோ எல்லா முக்கியமான நிகழ்வுகளும் நடக்க போகுது. இதை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்னு தெரியல. அப்படியே அந்த ராஜ்யசபா முன்னாடி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதை வச்சு எத்தனை நாள் கட்டுப்படுத்துவாங்க? விவசாயிகளே அவங்க நம்புறாங்களே, அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இன்னொரு பக்கம் வந்து இந்த ராஜ்யசபா ஒரு 58 இடங்கள் வந்து காலி ஆகுது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து ஜேபி நட்டா இருக்காரு, அவரோட பதவிக்காலம் முடியுது. அதே மாதிரி மன்மோகன் சிங்கோட பதவிக்காலம் முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பாஜக வந்து ஒரு 8 மாநிலங்களுக்கு 16 வேட்பாளர்களை மட்டும் முதற்கட்டமா அறிவிச்சிருக்காங்க. 16 பேருமே கொஞ்சம் புதுமுகங்களா தான் இருக்காங்க. சோ அடுத்தடுத்து யார் யார் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலியில் நின்னாங்க சோனியா காந்தி, காங்கிரஸ் உடைய மிக மூத்த தலைவர். அவங்க நிக்கிறப்ப என்ன சொன்னா, இதே என்னோட கடைசி தேர்தல், நான் வந்து தேர்தலில் போட்டிடுறதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களும் வந்து இந்த முறை ராஜ்யசபாக்கு போட்டிடலாங்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேசல இருந்து, இப்ப ஜேபி நட்டா இருக்காரு, அவர் இருக்காரு. அவங்க ஆளுங்கட்சியா இப்ப காங்கிரஸ் இருக்கனால ஹிமாச்சல் சொல்றாங்க, ஹிமாச்சல்ல இருந்து வந்துடலாங்கிறாங்க. ரேபரேலி சோனியா காந்தியுடைய மகள் பிரியங்கா காந்தி போட்டிடலாங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கார்கே தலைமையில ஒரு மீட்டிங்கும் போட்டுட்டு இருக்காங்க டெல்லியில. ஆமா, இங்க வருவாரு அப்படின்னாங்க. ஆனா வந்து அவர் வரல கார்கே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இவங்க சோனியா காந்தி பத்தி பேசும்போது ராஜஸ்தான்ல இருந்தும் கேக்குறாங்களாம், நாங்க எதிர்கட்சியா இருந்து உங்களை அனுப்புறோம், காங்கிரஸ் ராஜஸ்தான் காங்கிரஸ், நீங்க எங்க மாநிலத்துல இருந்து தான் போகணும் அப்படின்றாங்களாம். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு தினங்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா 15ஆம் தேதி தான் லாஸ்ட் வேட்புமனு கொடுக்கறதுக்கு. அதுக்குள்ள சொல்லிதான், இன்னைக்கே 13, நாளைக்கு 14, நாளைக்கு 15. இன்னொன்னு வந்து டெல்லியோடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாபோடைய சிஎம் பகவந்த் மானும் அயோத்தியில பாலராமரை தரிசிச்சிருக்காங்க. பாலராமரை தரிசிச்சுட்டு மதிய விருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்கள் நலனுக்காக நான் வேண்டிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஓகே, கர்நாடகால வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் வந்து ஒரு புனைவு கதை தான், அது கற்பனை கதை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசிரியர் சொல்லிட்டாரு அப்படின்னு மங்களூர்ல உள்ள ஒரு தனியார் பள்ளியில பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் போய் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த பள்ளியில இருந்து அந்த ஆசிரியரை வந்து நீக்கியிருக்காங்க. அவரு அப்படி பண்ணது வந்து தப்பு, நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பள்ளியில இருந்து அவரை நீக்கியிருக்காங்க. புனைவு கதைன்னு சொல்லக்கூடாதா? புனைவு கதைன்னு சொன்னதுனால அவங்க பிஜேபி எல்லாம் போராட்டம் வேற பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து அனுமார் இதெல்லாம் தூக்கிட்டு போனாலும் உண்மைதான். சஞ்சீவி மலை தூக்கிட்டு போனது எல்லாமே புனைவு கிடையாது. அது உண்மைதான் ப்ரோ, உண்மைதான், நம்ம உண்மைதான் சொல்றோம். சரி, இன்னொன்னு என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் பத்தி வரேன். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள வர்றப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த டெல்லி அதிகாரிகள்லாம் நியமிக்கிற அந்த அதிகாரம் டெல்லி அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும். அப்ப காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம்லாம் சொன்னாரு. இப்ப கடைசியில பாத்தியா, நிதிஷ்குமார் மாதிரி கட்சி மட்டும் தான் இன்னும் மாறல. ஆமா, ஆனா வந்து
தனித்தனியா போயிட்டாங்க அதுக்குள்ள. ஆமா, தனித்தனியா இது பண்ணிருக்காங்க. ம். இனிமேல் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு சொல்ல முடியாது. அமைச்சர் பதவியே இல்லாத செந்தில் பாலாஜின்னு வேணா சொல்லலாம். முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அமைச்சரா நிறைய பேர் இருக்காங்க, இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறது பெருமை இல்ல. அது ட்ரெண்டே செட் பண்ணிருக்காரு. இனிமே எத்தனை பேர் வரப்போறாங்களோ. ஆனா ஏன் ராஜினாமா பண்ணாரு? இலாக்கா இல்லங்கிற கோவத்துல பண்ணிட்டாரா? ஏன்னா ஜூன் 14 அரெஸ்ட் பண்ணாங்கப்பா. அரெஸ்ட் பண்ண உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு இதயத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க. இதை வச்சு ஜாமீன் கேட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கூகுள்ல எல்லாம் படிச்சு பார்த்தேன், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கிறதா, அதெல்லாம் ஜாமீன் மறுத்தாங்க. அதற்கு பிறகு இதுவரை இல்லாத அளவுக்கு காவல் நீட்டிப்புன்ட்டு ஒரு 15-16 முறை காவல் நீட்டிப்பு பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து செந்தில் பாலாஜியோட எதிர்த்தரப்பு என்ன வைக்கிறாங்கன்னா, அவர் அமைச்சரா இருக்காரு, இலாக்கா அமைச்சர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்ப அமைச்சரா இருக்காரு, அவரு வெளியே வந்தா சாட்சிகளை கலைச்சிருவாரு, அவரோட தம்பி அசோக் வந்து தலைமறைவா இருக்காரு, எங்க இருக்காருன்னே தெரியல. இதை ரெண்டு வச்சுதான் தொடர்ந்து ஜாமீன் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, இன்னொன்னு நாடாளுமன்ற தேர்தல் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் செந்தில் பாலாஜி வந்ததான் கொஞ்சம் வேலையெல்லாம் கவனிக்கணும். முக்கியமா என்னன்னா, ஆட்சிக்கு பெரிய கெட்ட பேர் வரும். தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாருமே பாத்தீங்களா, சிறையில் இருக்கார் அமைச்சர், இந்த கூத்து எங்க நடக்கும், தமிழ்நாட்டுலதான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள், திமுக எதிர்கட்சிகள் எல்லாரும் பேசுவாங்க. இப்ப கூட சொல்லுவாங்கல்ல, சிறையில் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர்னு, ஜாமீன் கிடைக்கலனா. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அவர் இதுக்காக அரசியல் பண்ணிருக்காருன்னா போதும், நான் இப்ப இலாக்கால அமைச்சர் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தேன், இங்க என்ன சோகத்தை கண்டேன், அதே சீரல தான் இருக்கேன், அந்த பதவி எதுக்கு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு முதல்வர் எல்லாம் பேசி, எல்லாரும் பேசிதான் நான் முடிவு எடுத்து, முதல்வரோட பேசி, முதல்வர்னா வழக்கறிஞர்கள் மூலமா எல்லார்ட்டையும் பேசி இந்த முடிவு எடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணியிருக்காரு. என்னன்னா எப்படியாவது சிறையில இருந்து சிறகடிச்சு பறக்க வெளியே வரும்னு ஆசைப்படுறேன். இல்ல அப்படியே பார்த்தா கூட இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு, தம்பி இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லி ஜாமீனை தடுப்பாங்கல்ல இடி. அப்புறம் என்ன பண்ணுவாரு, தம்பி சரண்டர் பண்ணிடுவாரா அடுத்ததான். ஓகே சரி, இப்ப என்ன பண்ணிட்டாரு ஆளுநர் வந்து உடனடியா அந்த வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. ஓகே நான் சைன் பண்றேன், உங்க ரெசிக்னேஷனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால அவர் வந்து பதவி வந்து போயிடுச்சு, அமைச்சர் பதவி இல்ல. ஆனா என்னன்னா, அமைச்சர் வீட்டுல வந்து இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் கரூர்ல சோதனை பண்ண போடுறப்ப சில திமுக ஆட்கள் வந்து அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளை பயமுறுத்தமா நடந்துக்கிட்டாங்க, சில பேர் தாக்குதல்லாம் நடத்தினாங்க. அப்ப அமைச்சர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறப்ப தலைமைச் செயலகத்துல நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் ஃபைல தூக்கிட்டு போனார் அவரு. அப்படியே கண்டும் காணாம பாத்தீங்களா, வாழ்க்கை எவ்வளவு ஒட்டங்கிறது தெரிஞ்சிருச்சு ஒரு வருஷத்துக்குள்ளார. இப்போ வந்து கேட்டு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காரு நீதிமன்றத்துக்கிட்ட, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் 2வது நாள். ஆமா, இன்னைக்கு இரங்கல் தீர்மானத்தோட தான் ஆரம்பிச்சாங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 2 நிமிஷம் மௌன அஞ்சலியுமே இருந்தாங்க. முன்னாள் RBI கவர்னர் வெங்கடரமணன், அப்புறம் வந்து முன்னாள் ஆளுநர் ஃபாத்திமா பிவி உள்ளிட்டவங்களுக்கும் இரங்கல் தீர்மானம், அந்த மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்தினாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் உடைய சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை அவர் வந்து உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு ஆளுநருக்கு எதிராகவே. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நீக்கப்பட்டாதான், அது பிரசுரம் பண்றதோ அந்த வீடியோ வெளியிடுறதோ அது தவறுதான். நேத்து கூட நம்ம ஷோல வந்து ஆளுநர் என்ன பேசினாங்கிறத நம்ம குறிப்பிடவே கிடையாது, சபாநாயகர் பேசுனதை நம்ம குறிப்பிடவே கிடையாது. ஏன்னா அவையிலிருந்து நீக்கப்பட்டது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னா அது பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா எக்ஸ் தளத்துல ஆளுநர் என்ன பண்ணிருந்தாருன்னா, அது நீக்கப்பட்ட பகுதியை நம்ம கரெக்டா எடிட் பண்ணி எடுத்து சப்டைட்டிலோட போட்டு வெளியிட்டு இருந்தாரு. அவரும் ஐடி விங் வச்சிருக்காரோ, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட வெளியிட்ட உடனே அந்த வீடியோ எடுத்து ஆதாரமா வந்து செல்வ பெருந்தகை சட்டமன்றத்துல கொண்டு வந்து யார் ஆளுநருக்கு எதிராகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இதை பொறுத்து தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய காரசாரமான விவாதங்கள் வந்து நடைபெற்றது. பாக்குறப்ப இப்படி கண்குள்ளா காட்சியாதான் இருந்துச்சு, நல்லா ஜாலியா இருந்துச்சு. சில இடங்கள் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, ட்ராஜடியா இருந்துச்சு, நல்லா இருந்தது. முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சேலத்துல மொத்தம் 4 சட்டமன்றம் இருக்கு, அப்புறம் ஓமலூர், எடப்பாடி உள்ளிட்ட 4 சட்டமன்றம் இருக்கு, மொத்தம் 100 ஏக்கருக்கு மேல இங்க ஏரி எல்லாமே இருக்கு, எல்லாம் வறண்டு போயிருக்கு. எங்க ஆட்சி காலத்துல 100 ஏரியும் தண்ணி நிரப்புறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வந்தோம். இப்ப கூட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்தாரு, எப்ப அதை துரிதமா செயல்படுத்துவீங்க, வேகமா செயல்படுத்துவீங்கன்னு கேள்வி கேட்டு இருந்தாரு. உடனே துரைமுருகன் எந்திரிச்சு, துரிதமாக வேகமாக செயல்படுத்தப்படும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் பேசுனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கூல்ல 2 மார்க் கொஸ்டின் எழுதுவோம், கேள்வியிலேயே பதில் எழுதுவோம்ல, அந்த மாதிரி துரைமுருகன் எழுதி வச்சு சட்டையரா பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா ரொம்ப லென்த்தா பேசிட்டு இருந்தாரு எடப்பாடி. மூச்சை போட்டு பார்த்து இல்ல எங்க தொகுதியா கேட்கறேன் அப்படின்ட்டு இது என்னன்னே லைட் எறிங்கிற மாதிரி துரைமுருகன் வச்சாரு. அதற்கு பிறகு செல்லூர் ராஜு மக்களின் மனம் அறிஞ்சு சட்டமன்றத்துல கேள்வி கேட்டாரு.
இந்த கிளாம்பாக்கம் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அது மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நிறைய மக்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்து படிக்கிறவங்கலாம் வராங்க. கேளம்பாக்கத்துல வேணாங்க அப்படிங்கிற மாதிரி கேளம்பாக்கம். அதற்கு பிறகு சிவசங்கர் எழுந்திருச்சு, அண்ணே அது கேளாம்பாக்கம் அண்ணே, கிளாம்பாக்கம் அண்ணே அப்படின்னாரு. அதே நீங்க திருத்திக்கணும்னு சொல்லி உங்களுக்கே தெரியலையேனே அப்படின்னாரு. என்னன்னா சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் யாரும் இது வந்து சிரமமாவே நினைக்கலையா, சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க. அப்ப நினைக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் மக்களே இல்லைன்றாங்களா? இது சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, செல்லூர்ராஜுவை பார்த்து, நீங்க எல்லாம் வந்து பஸ்ல வரவரா, நீங்க எல்லாம் கார்ல வரவங்கதான், இது நீங்க தான் சட்டத்தையே கொண்டு வந்திருந்தீங்க, கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது நீங்க தான், எல்லாம் பண்ணது நீங்க தான், பட் அதான் செயல்படுத்துனது நாங்கிறத ஏத்துக்கிறாரு சிவசங்கர். ஆனா மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்குங்கிறாரு. இது அழுத்த நிறுத்தமா வேற சொல்றாரு. சரி, ஆச்சரியம் சொல்லிதான் ஆகணும். ஆமா, அதிமுகவுமே அது என்ன சொல்றாங்கன்னா, திட்டம்லாம் நல்ல திட்டங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. என்ன மேட்டர்னா, நீங்க ஒழுங்கான ஏற்பாடுகளை பண்ணல, அதனாலதான் சிக்கல்னு. இங்க சில பேர் இங்க இருக்கிறத தூக்கி அங்க கொண்டே இவ்வளவு அவசரமா வைக்க வேண்டியது ஏங்கிற பிரச்சனையே இன்னும் முடியல. அதுக்கே ஒரு பதில் கிடைக்கல. கோயம்பேடை ஏன் வேக வேகமா காலி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு, கோயம்பேடுல என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுது அப்படிங்கிற கேள்வியே இருக்கு. ஆனா 2 பேருக்கும் பங்கு இருக்குங்கிறதுனால ஒரு மாதிரி பேசிட்டு, அவருமே என்ன சொன்னாரு, எடப்பாடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீங்களே வந்து சபாநாயகரை பார்த்து சொல்றாரு, நீங்களே சில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, அதையே பதிவு பண்ணியிருக்கீங்க, அப்ப பிரச்சனை இருக்குங்கிறது தானே உண்மை, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்வரே எந்திரிச்சு பேசினாரு. சிறு சிறு பிரச்சனை இல்லை, பெரு பெரு பிரச்சனைகள்லாம் இருந்தது, எல்லாத்தையும் சரி செஞ்சுதான் அதை திறந்து வச்சிருக்கோம். நீங்க இதுக்கு மேலேயும் பிரச்சனை இருக்குன்னா, அவர் தான் கூப்பிடுறாருல, பெருந்தன்மையோட கூப்பிடுறாராம் சிவசங்கர், பெருந்தன்மையோட கூப்பிடுறாரு, அவர் கூட போய் பார்த்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்க சரி செய்வோம் அப்படின்றாங்க. இட்லி கூட 30 ரூபாயாமே, ஒரு இட்லி 25 ரூபா 30 ரூபா. ஆமா, அதான் அங்க இருக்கிற ஊட்டுநர்கள், அங்க பணியாளர்கள் எல்லாம் தானே சொல்றாங்க. மக்களும் தான் சிறப்பு, ஒரு இட்லி 30 ரூபா கொடுத்து சாப்பிட முடியுமா? இதெல்லாம் தனி சிவசங்கர் சொல்றாருல்ல செல்லூர்ராஜுவை பார்த்து, நீங்க கார்ல தானே வரீங்க, பஸ்ல வரீங்கன்ட்டு. இப்ப சிவசங்கர் மட்டும் என்ன பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு, அவரும் கார்ல தான் வந்துகிட்டு இருக்காரு, சைரன் வச்ச கார்ல தான் அமைச்சர் பெருமக்கள். ஆமா, நீங்க ரியலாவே கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும்னா, பீக் ஹவர்ல எல்லாரும் எப்ப வந்து ஊருக்கு கிளம்புவாங்க, நைட்டு நேரத்துல இங்க இருந்து ஊருக்கு கிளம்புவாங்க. மவுண்ட் ரோட்ல நீங்க ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி இல்ல லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நீங்க கிளாம்பாக்கம் போங்க, எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. அதே மாதிரி காலையில போக மாட்டாங்க, பஸ் ஒருவேளை உடஞ்சி கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த பயம் இருக்கும்ல, அதனால போங்கப்பா. அமைச்சர் பெருமக்கள்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்கப்பா, செக் பண்ணி நல்லா சீட்ல உட்காந்துக்கோங்க, நீங்க போங்க, வர்றப்பயும் நீங்க உள்ள வந்து பாருங்க, இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும், வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியும். ஆமா, இல்ல சட்டமன்றம் நடக்கிறனால காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்காது, நைட்டு தூங்கலன்னா சட்டமன்றம் போக மாட்டாங்க, ஃப்ரீ பஸ்ல விடுவாங்க தெரியுமா? ஆமா, அது விடுவாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து இதுக்கு ஃப்ரீ பஸ் எல்லாம் போகும், அந்த பஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல கண்டிஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் ஆயிடும்ல, எம்எல்ஏ மாட்டிக்கிட்டார், விழுந்தார் பஸ்ஸின் ஓட்டை. இதுல இன்னைக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நடந்திருக்கு. அந்த ஆர்பி உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை வேணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையை அதிமுக சார்பில் வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு முதல்வர் வந்து பரிந்துரை பண்றாரு, நீங்க கொஞ்சம் அதை வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட. சபாநாயகரும் வந்து பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களே வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, ஓகே ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி பக்கத்துல, இப்ப வந்து முதல்வரே சொல்றாரு. ஆமா, இன்னொன்னு வந்து ஜிகே மணி வந்து கேட்டாரு, சம்சாரம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா மின்சாரம் இல்லாம வாழ முடியாதுன்னே மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசன் அவர் எழுந்திருச்சு, இந்த கருத்துக்கு இங்க இருக்கிற அவையில இருக்கிறவங்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, சம்சாரம் முக்கியங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாரு. மின்சாரம் வருமா வராதான்னு கேட்டா இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, மின்சாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, மின்சாரம் வேற டிஎம்கேக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். 2006-11 மின்சாரம் அப்ப பிரச்சனை. ஆற்காடு வீராசாமியே ஒத்துக்கிட்டாரு, இந்த ஆட்சி பறி போனதுக்காரன் நான் தான்ட்டு. இப்ப யார் ஒத்துக்க போறான்னு தெரியல, பறி போச்சுன்னா யாரு ஒத்துக்குவா? ஆமா ஆமா, கொஞ்சம் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். டஃப்பான ஃபைட் போய்கிட்டு இருக்கு. யாரு நினைக்கிறீங்கிறத ஆமா சில அமைச்சர் சொல்றாரு, சிவசங்கர் இருக்காரு ஒரு பக்கம், அந்த மாதிரி நிறைய பேர் போட்டிக்கு இருக்காங்க. இலாக்கா இல்லாத அமைச்சரா வேற கொஞ்ச நாள் இருந்தாரு ஒருத்தர், அவர்லாம் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல உள்ள மிகச்சிறிய ஊர் தான் புலியூர். அந்த ஊரை சேர்ந்த ஸ்ரீபதி அப்படிங்கிற பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண், இவங்க முதல் முறையாக பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து சிவில் நீதிபதியா வந்து தேர்வாயிருக்காங்க. இதுக்கு முதல்வருமே வாழ்த்து போட்டிருக்காரு. நம்ம தமிழ் வழி கல்வியில அரசு பள்ளிகளில் படிச்சு வரவங்களுக்கு தான் அரசு வேலையில முன்னுரிமைன்னு கொடுத்திருந்த ஒரு திட்டத்துக்கான ஒரு பிரதிபலன் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவங்க இதுக்கு உறுதுணையா இருந்த அவரோட தாய்க்கும் அவங்களோட கணவருக்குமே நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வயது வந்து 23 தான், இப்ப நீதிபதியா பொறுப்பேற்க போறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த அடுத்த நாளே எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. இவ்வளவு தூரம் அவங்களோட நம்பிக்கையை பாரு, அவங்களுடைய வலிமையை பாரு. ஆமா, அதுவும் போகுது. 23 வயசு ஒரு மிகச்சிறிய கிராமத்துல இருந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் அவங்களுக்கு. நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இன்னொன்னு வந்து இயக்குனர் மணிகண்டன்
தேசிய விருதுலாம் வாங்கியிருந்தாரு. ஆமா. அவருடைய வீட்டுல வந்து 5 சவரன் நகை, 1 லட்ச ரூபா பணம், முக்கியமா தேசிய விருது கொடுத்த அந்த இதையும் பதக்கத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க திருடர்கள். ஓஹோ. அதற்கு பிறகு திருடர்கள் பார்த்திருக்காங்க. படிச்சவனே கேட்டவனே மனம் திருந்தி அவங்க வீட்டுல என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கேன்னு போட்டு எழுதி 5 சவரன் நகையும் வச்சுட்டு போயிட்டாங்களா? அந்த தேசிய விருது வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் அவர் உழைச்சி வாங்கினது தானே, அந்த நகையும் வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா வைக்க போதாவது பிடிச்சிருக்கணும், அப்புறமும் போலீஸ் பிடிக்கலையா? சிசிடிவிக்கு போலீஸ் நிறைய வேலை இருக்குல்லப்பா. ஆமா ஆமா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, ஓகே. இன்னொன்று வந்து இந்த விஜய் அரசியல் இன்றைய பத்தி நம்ம கேட்டிருந்தோம். அதை பத்தி டீடெயிலா நாளைக்கு சொல்லுவோம். ஆனா ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ வெப்சைட்ல. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. நாளைக்கு டீடெயிலா நானும் வரணும் டிஸ்கஸ் பண்றோம். 1 கிலோ பூண்டு 500 ரூபா 600 ரூபா. எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. நியூலி டிசைன் வெயிங் ஸ்கேல். அப்பாடா, இன்னும் நான் மாடிக்கிட்ட தான் இருக்கோம், நீர் யானை கிட்ட போகலன்னு சொல்லிட்டு வெயிட் அதிகமாகல, அதுக்காக வந்து கிண்டல் பண்ணி ஒரு மீன் போட்டுருக்காங்க. எங்களுக்கு என்ன ஒரு பலம் இருக்கிறது ஜி.கே. வாசன். வேணாம் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். இதான் அந்த பலமா? இதற்கு விதை போட்டது நான், கப்பு எனக்குத்தான். 2 மினிட்ஸ் உரைன்னு கேரளா ஆளுநர் சொல்றாராம். இதோ வந்துட்டேன். விருது அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்துடலாம். என்ன கொடுக்கலாம்னா, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. இதோட இன்னும் கொஞ்சம் சோகமா பண்ணோம். ரொம்ப நாள் காத்திருந்தாருல, ரொம்ப நாள் காத்திருந்து. அவரு பார்த்தாருன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவார். வேணாம், நம்ம ஆடியன்ஸ் நம்ம போறதை கஷ்டப்படுவாங்க, அதை யோசிச்சு அவங்க தாங்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டாங்களே. காத்திருந்துட்டீங்க, விருதையே கேட்டிருக்கேன். அதே காத்திருந்து காத்திருந்துங்கிற விருதை செந்தில் பாலாஜி கொடுத்துக்கிறோம். ஜாமீன் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நாடாளுமன்ற எலெக்ஷன் முன்னாடி கிடைக்குமா அப்படிங்கறத. பாவம், அதனால சட்டமன்றத்தோட வர முடியல பாத்தியா. இது வந்து அதிமுக ஆட்சி காலத்துல பண்ண தவறான உள்ள இருக்காரு. ஆனா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது திமுக. இதுதான் அரசியல் விளையாட்டுங்கிறது. ஆமா. சரி, நன்றி, வணக்கம்.